அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாடம் பார்த்திங்கன்னா சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடம். இப்போ சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சமத்துவம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் எல்லாரும் சமமாக நடத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றது தான் இது. இப்போ நிறம், இவங்க கருப்பினத்தவங்க, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த மதம், இந்த பாலினம், இந்த பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் காரணம் காட்டி நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உரிமையை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட முக்கிய கான்செப்ட்டு. எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும், அனைவரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடம். இப்போ சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பினத்தவர் இருப்பார்ல, தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் யார்? நெல்சன் மண்டேலா. இவர் பார்த்திங்கன்னா 27 ஆண்டுகள் சிறைக்கு போயிருக்காரு. 1990ஆம் ஆண்டு விடுதலை ஆவார். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்காக போராட்டத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா இவர் தான். மனித உரிமை போராட்டம் அப்படின்றதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இங்கே இல்லை, தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் மண்டேலா. ஒரே ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா? இதில் ஒரே ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியணும். ஒன்றும் இல்லை. தென்னாப்பிரிக்க இனவெறிக்காக போராடியவர் யார்? நெல்சன் மண்டேலா. எத்தனை வருஷம்? 27 ஆண்டுகள், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமைக்காக போராட்டிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் தான். ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சமத்துவத்திற்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 14 to 18 வரைக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம். சமத்துவம் கொடுக்கறதுக்கான உரிமைகள் 14 பார்த்திங்கன்னா என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது, சரிங்களா? அப்போ இங்கே ஒன்று இருக்குது. நமக்கு இந்த இதுலேயே ஒரு 15(1) அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அப்படின்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பகுதி பிரிவு விளக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீ சமத்துவம் பாடத்தில் படிக்க வேண்டிய முதல் கொஸ்டினே இதுதான், சரிங்களா? எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜாதி, மதம், இனம், பாலினம் அப்படின்ற பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் எதுனா 15(1) அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அது ஒன்று மட்டும் இதில் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி இந்த தடவை கேட்டாங்கல்ல எக்ஸாமில். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, சரிங்களா? இது அவர் தான் முன்னோடி எல்லாத்துக்கும். இந்த கொஸ்டின் பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், சரிங்களா? என்னது? பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரை பற்றி எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இவரை பற்றி ரொம்ப டீட்டெயில் நம்ம தெரிய வேணாம். அரசியலமைப்பில் அந்த பேசிக்கான இது படிக்கும்போது அவரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 15 எம்ஏ பட்டம் பெற்றார். சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கிறணும், சரிங்களா? 15 எம்ஏ பட்டம். ஒரு நிமிஷம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 27 பார்த்திங்கன்னா கொலம்பியா பல்கலைக்கழகம். 27 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம். அதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவரை பற்றி நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர். ஒரு பாயிண்ட்டு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர், அது தெரியும். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். 1990 பாரத ரத்னா விருது வாங்கினார். 1990 பாரத ரத்னா விருது வாங்கினார். 4 கொஸ்டின் தான் இதில் தெரியணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும், அம்பேத்கரை பற்றி நமக்கு 4 கொஸ்டின். 1, பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்படுறவர் 1. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்?
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் தான். சுதந்திர இந்திய அரசியலமைப்பின் தந்தை இவர் தான். இந்திய அரசியலமைப்பின் தந்தை இவர் தான். அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர். வரைவு குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து இவர் தான். இவர் தலைமையில் தான் இருப்பாங்க. வரைவு குழுனாவே இவரை தான் நமக்கு தெரியும் எல்லா பேர்த்துக்கும். வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர். ஓகேவா? அதுக்கு அடுத்து சுதந்திர முதல் சட்ட அமைச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா சட்ட ஆலோசகர்னு ஒருத்தர் இருப்பார். பிஎன் ராவ் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆலோசகர் இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றுவார். 1990 பாரத ரத்னா அவர் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1990 பாரத ரத்னா. ஓகேவா? இப்போ இவரை பற்றி இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து ஒரு பாக்ஸில் எழுத்தறிவு விகிதத்தை கொடுத்துருப்பாங்க. எழுத்தறிவு விகிதம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஞாபகம், கன்னியாகுமரி அதிக எழுத்தறிவு இருக்கிறதுலே அங்கே தான் அதிகம், 92.14. அதுக்கடுத்து குறைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுனா தர்மபுரி. குறைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசைப்படி எழுது, இறங்கு வரிசைப்படி எழுது அப்படின்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, சென்னை தான் அதிக எழுத்தறிவு விகிதம்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி. கன்னி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க, அப்போ கன்னி ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து சென்னையில் அதிகமாக படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். 2வது சென்னை. சரிங்களா? 3வது தூத்துக்குடி. சரியா? 4வது நீலகிரி. ஓகே. இப்போ எழுத்தறிவு விகிதம் அதே மாதிரி எழுத்தறிவு விகிதம் குறைவில் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி, நீலகிரி. சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் அதை நோட் பண்ணுறேன். தர்மபுரி, 2வது அரியலூர், 3வது விழுப்புரம், கிருஷ்ணகிரி. கிரி. இங்கே பாருங்க, தர்மபுரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி. சரிங்களா? இங்கே இப்போ குறைவுலையும் வந்து வரும். அதுக்காக கிரின்ற சொல்லக்கூடாது. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிரி வருதா, குறைவு, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சரிங்களா? கிரி வருதா, குறைவு. அடுத்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்து எது படிக்க போகிறீங்க, அரியலூர் அப்படிங்கிற ஒன்று படிக்க போகிறீங்க. முடிஞ்சா? ஓகே. எழுத்தறிவு தான் உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபஸ்ட்டு எழுத்தறிவு விதத்தில் அதிக எழுத்தறிவு இருக்கிறது கன்னியாகுமரி. 2வது சென்னை. அடுத்து தூத்துக்குடி. சரிங்களா? அதுக்கடுத்து 4வது வந்து நீலகிரி. இந்த கிரியை வந்து மாற்றி சொல்லிட்டேன். நீலகிரியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகணும். நீலகிரி வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான். சரிங்களா? நீலகிரி. அப்போ மக்கள் கம்மியாக இருந்தாங்கன்னா அங்கே என்ன ஆகும், அதிகமாக மக்கள் படிச்சிருப்பாங்க. படிக்கிறதுக்கான சூழ்நிலை நம்ம ஈஸியாக வந்து வகுத்து தந்துடுவாங்க. சரிங்களா? நீலகிரியை மாற்றிடுறாங்க. நான் மாற்றி சொல்லியிருக்கேன். நீலகிரியை மாற்றிடுறாங்க. கிருஷ்ணகிரி. கிரி கரெக்டாக தான். நீலகிரியை மட்டும் நம்ம அதிகத்தில் கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஓகே. அடுத்து இது ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து பாலின விகிதம் 2011. பாலின விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 ஆண்களுக்கு, அது நமக்கு தெரியும், 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து எதுனா நீலகிரி. பார்த்தீங்களா? இங்கே நீலகிரி வந்துருச்சா, அங்கேயும் நீலகிரி வருதா? ஓகேவா? அதே மாதிரி இங்கே நீலகிரி ஃபஸ்ட்டு 1041 நீலகிரி. அதுக்கடுத்து தஞ்சாவூர் 1031. பாருங்கள், 10 குறைஞ்சிருக்கு. தஞ்சாவூர். அதுக்கடுத்து நாகப்பட்டினம் 1025. 4வது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, ரெண்டுமே 1024. ஒன்று குறைஞ்சிருக்கு, 1024. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம். சரிங்களா? நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம். அதுக்கடுத்து 2 ஊர் தூத்துக்குடியும் திருநெல்வேலி அதிகம். ஓகேவா? குறைவானது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுளாக கொடுத்துருப்போம். இங்கே வந்து
இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரி வந்துருச்சு, தர்மபுரி, ரி, சேலம், ராமநாதபுரம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னது எழுத்தறிவு விகிதத்துலேயுமே சரிங்க, எழுத்தறிவு விகிதத்துலேயுமே நமக்கு என்னது தர்மபுரி தான் மிக குறைவு. இங்கே வந்து பாலின விகிதத்துலேயுமே தர்மபுரி தான் ரொம்ப குறைவு. சும்மா போகும்போது ஏதோ ஒரு இதை போகும்போது நம்ம பஸ்ஸில் போகிறோம், எங்கேயாவது போகும்போது சும்மா காதில் கேட்டுக்குங்க, எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்கே அப்படிங்கிறதாவது தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து சட்டப்பிரிவு 14. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? 17 தீண்டாமை ஒழிப்பு வந்து இது ஏற்கனவே நல்லா எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டிக்கல் தான். 17ங்கிறது தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டியது என்ன தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறீங்களா? இப்போ என்ன தான் படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். எவ்வளோ ஈஸியான பாடம், சும்மா 4 கொஸ்டின் தான். சமத்துவம் பெறுதலா, இதை 4 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 40 தடவை கூட 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், இனவெறிக்கு எதிராக போராடினவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா. அவர் வந்து சரிங்க, எத்தனை வருஷம் சிறைக்கு போனார்? 27 வருஷம். 1990 விடுதலையாகி அங்கே அதிபராக 1990 விடுதலையாகி அங்கே அதிபராக இருந்திருப்பார். இது ஒரே ஒரு கொஷின் முடிஞ்சா. நமக்கு மெயினாக படிக்க வேண்டியது இதே ஒன்று தான், இந்த 15ல் 1 அப்படின்ற ஆர்டிக்கல் தான். எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னது? 15ல் 1 அப்படின்ற ஆர்டிக்கல். முடிஞ்சிருச்சா? பிஆர் அம்பேத்கரை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட்டு, பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் அவர் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்கே வரணும், ஏன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அவரை தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின். அதுக்கு அடுத்து சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர், சட்ட ஆலோசகர் பிஎன் ராவ், சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் நம்ம அம்பேத்கர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாரத ரத்னா விருது 1990 கொடுத்துருப்பாங்க. 1990 கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சா? அதுக்கு அடுத்து எழுத்தறிவு விகிதம், நமக்கு பாலின விகிதம். எழுத்தறிவு விகிதத்தில் முதல் 4 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. எழுத்தறிவு விகிதத்தில் முதல் 4 மாநிலங்கள், பாலின விகிதத்தில் 4 மாநிலங்கள். இதில் குறைவுள்ள 2லேயுமே எதில் வரும்? தர்மபுரி அப்படிங்கிறது தான் வரும். எழுத்தறிவு விகிதத்துலேயும் குறைவு தர்மபுரி தான், பாலின விகிதத்துலேயும் குறைவுல தர்மபுரி. இந்த ஒன்று ஏந்தால் கூட ஏறு வரிசை இறங்கு வரிசையை வச்சு எழுதிடலாம். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தில் அதிகம் கன்னியாகுமரி. கன்னியை ஞாபகம் வச்சுக்க, பெண்கள் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி. அதுக்கடுத்து சென்னை. ஓகேவா? கன்னியாகுமரி, சென்னை, அதுக்கடுத்து தூத்துக்குடி, அதுக்கடுத்து நீலகிரி. சரியா? ஓகே, அவ்வளோதான் அந்த பாடத்தில் படிக்க வேண்டியதே நம்ம. ஓகே, அடுத்த பாடத்துக்கு போகலாமா?